ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ எல்லாருமே இந்த விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா AI-171 போயிங் ரக விமானம் 787 என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி இன்னமும் போய் கொண்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பேசுகிறீங்க, பட் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதற்காகவே இந்த வீடியோ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். இன்றைக்கி நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இண்டியா கிராஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக 3 டாபிக்ங்க. பிளாக் பாக்ஸ் பற்றி ஒரு அதிரடி தகவல் கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து ஏர் இண்டியா உடைய ஃப்ளைட்ஸு வரிசையாக ஏதோ சூனியம் பிடிச்ச மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3வது இம்பார்ட்டண்டான டாபிக், குற்றவாளியை இவர்தான் அப்படின்ற மாதிரி அகமதாபாத் போலீஸையே சுத்தலில் விட்டு ஒரு பெண்மணி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவரா குற்றவாளி அப்படின்ற மாதிரி என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 3 டாபிக். ஸோ வீடியோவுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏர் இண்டியா கிராஷோடைய ரிப்போர்ட்ஸ் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அதாவது குஜராத் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 275 அப்படின்ற மாதிரி குண்டை தூக்கி போடுறாங்க. என்னப்பா இது 4 நாள் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க 241, ஒரு சர்வைவர், அப்புறம் 34 பேர் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் அந்த மெடிக்கல் ஹாஸ்டலுக்கு கிரவுண்டில் விழுந்ததில்லை ஏரோப்ளைனை, அதில் இருந்தவங்க அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துகிறாங்க. இதில் முக்கால்வாசி பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. 253 கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் அனுப்பியும். ஆனால் ஒரு சில பாடியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நிறையா ஒரு 20-30 பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு, மெட்டல் ராடு, சர்ஜிக்கல் இம்ப்ளான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஒரு உங்களுக்கு தெரியும்ல, மெட்டல் இது உள்ளே வச்சு ஏதாவது பணம் விழுது நீங்கள் எடுத்து இப்போ எங்கள் அப்பாக்கெலாம் இது ஒன்று வச்சுருந்தாங்க காலில் பிளேட் மாதிரி. அது முடித்த பிறகு அவங்களுக்கு எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சாம்பலில் இது இருந்தாங்க அப்படின்ட்டு. அதில் உங்களுக்கு டேட்டு எல்லாமே, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோடைய கோடு இந்த மாதிரி ஏதோ ஒன்று டீட்டெயில் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களாம் பாடிஸை. பாருங்கள் எப்படின்ட்டு. அந்த லெவலுக்கு இறங்கி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த விபத்துக்குள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மனது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு கோர விபத்து இனிமேல் நடக்கவே கூடாதுடா சாமி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனே புரியலங்க. ஏன்னா இவ்வளோ பேருடைய ஒரு மரணம் அப்படிங்கிறது அந்த டைமில், அதுவும் ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறப்பயே, அவர் தப்பிச்ச மனுஷன் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ நம்ம உண்மையிலே செத்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கும் தோணியிருக்கு. ஏன்னா அவ்வளோ கேள்விகள், எப்படி நீ தப்பிச்சா அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து எல்லா இடமும் கிண்டல் வச்சு அவரை கேள்வி இறப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து பிளாக் பாக்ஸ் என்னப்பா ஆச்சு, அது என்ன கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி யூஎஸில் எப்போ போகுது, யூகேல எப்போ போகுது, சிங்கப்பூரா, மலேசியாவா ஆச்சு ஊச்சுன்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய விமான போக்குவரத்து துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அப்பாடா ரொம்ப சந்தோஷம்டா. அதில் ஒன்று ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இட்ஸ் ஸ்கிராப், அதாவது எடுக்க முடியல. இன்னொன்று நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா விமர்சனம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம பேச பேச நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்னங்க நீங்கள் டெய்லி இப்படி பண்ணுறீங்க பேசுகிறீங்க அப்படின்ட்டு. இது பேச பேச தான் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே மக்கள் இன்னும் இதை பற்றி கேட்குறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்டில் இருக்குல்ல. அதனால தான் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசும் பொழுது கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சரி இனிமேல் எதுக்கு நம்ம யோசிச்சாங்கன்னா நம்மளை கலாய்க்கிறாங்க பயங்கரமாக போட்டு, அதனால் நம்மளே பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ இந்தியாவிலேயே பிளாக் பாக்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ முழு ஒரு ரிப்போர்ட் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட். ஓகேவா? ஸோ இதுதான் பிளாக் பாக்ஸ் பற்றின. அப்போ இனிமேல் யூஎஸ்ஸு, யூகே, இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா எங்கேயுமே கிடையாதுங்க. சரியா? இந்தியா தான் அப்படிங்கிறது தான். ஸோ தாய் மண்ணே வணக்கம். நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வெளிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே? ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன். அடுத்து DGCA, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 7 நாள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னெஃபெக்டிவாக மானிட்டரிங் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டு சம்மந்தம் இல்லாமல் கேன்சல் பண்ணுறீங்க, மெயின்டெனன்ஸ் உள்ளே கேவலமாக இருக்குது நிறையா ஃப்ளைட்டில், சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி 7 நாளுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிக்கோங்க.
அப்புறம் சிதைச்சி போடுவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அறிக்கை விட்டாங்க. சரியா? ஏன்னா பேக் டு பேக் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் பறக்குது, டெக்னிக்கல்ஸ் வாகனம் கீழே இறங்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெதர் சரியில்லை, ஐயோ முடியலன்னு இறங்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் போடல அப்படின்றாங்க, ஃபியூவல் நிரப்பலையா இறங்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேர்டு ஹிட் ஆகுது இறங்குது. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்தடுத்து ஏர் இந்தியா விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பீதியிலேயே வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை சொல்லும் அளவுக்கு இவங்களுடைய அந்த ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டக்குன்னு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, 7 நாள் அப்புறம் பயங்கர சிவியர் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் ஏரோப்ளேனில் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது ஏர் இண்டியா 777-300 போயிங் ரக விமானம் ஏர் இண்டியாவில் கண்ட்ரோல்லாம் உள்ள ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணி எடுத்து வீடியோ போட்டார். இந்த மாதிரி எதுவுமே சோப் உள்ளே போனால் வாஷ் பேஷனில் வர மாட்டேங்குது, வெளியே வந்தால் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏசி ப்ராப்பராக இல்லை, கூலிங் இல்லை, என்னங்கடா ஃப்ளைட் நடத்துறீங்க, டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். ஒரு பக்கம் இதுனா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா AI-126 ஏர் இண்டியாவில் ஒரு ஃப்ளைட் இன்னைக்கு போர்டிங் பாஸ்லாம் வந்துருச்சு, நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கிற பொழுது திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு ஃப்ளைட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களாம். ஸோ இதைத்தான் வெரிஃபை பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒழுங்காக சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து டிலே பண்ணாதீங்க, ஏர் இண்டியா வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பண்ணுறத நாங்கள் வந்து சிவியராக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரியே வந்து விமான போக்குவரத்து துறை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு சம்பவம், இன்றைக்கி ஃப்ளைட்டில் ஏர் இண்டியாவில் ஃபுட் பாய்சனிங், அதில் 5 பேசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் 2 கேபின் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. கிச்சனில் ஏதோ வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லை, ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக மொத்தம் எல்லாமே சுற்றி ஏர் இண்டியா ஒரு பக்கம் வந்து நிறையா தெரியுது. ஏன்னா அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் தான் கிராஷ் ஆனதுனால அதை பற்றியே மக்கள் கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ நியூஸ் சேனல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறையா ஃப்ளைட் வருது, இண்டிகோவும் அப்படி தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இவங்க தான்ப்பா குற்றவாளி அப்படின்ற மாதிரி சென்னையை சேர்ந்த ஒருத்தவங்க கைதாயிருக்காங்க. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? நானே ஷாக் ஆகிட்டேன் இன்றைக்கி அந்த நியூஸ் படிக்கும் பொழுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமான விபத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க ஒரு பையன் பிரபாகர்னு சொல்லி லவ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் டெலாய்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவங்க பேர் ரெனி ஜோசில்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் அப்படின்ற பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அவன் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவன் வந்து நம்ம லவ் பண்ணிட்டு இது பண்ணிட்டான், அவனா அவனை சும்மா விட வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பாம்பு த்ரெட்டு இவன் மேலே, இவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சைபர் இதில், ஏன்னா இவங்க ரொபாட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்காங்க போல தெரியும். அதனால் அதை வச்சு இந்த மாதிரி இமெயில் வந்து பண்ணுவாங்கல்ல ஃபேக்காக, பாம்பு த்ரெட்டு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஜூன் 12 நடந்த இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷில் வந்து இந்த மாதிரி விபத்துக்குள்ள ஆக்குனது பைலட் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது, இவங்க தான் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு அனுப்பி விட்டாங்க. எங்கே எப்படி இவங்களை பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழுந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில், அதுக்கும் ஒரு மெயில் வந்து இவங்க அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு அவங்க வீட்டில் சென்னையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் போலீஸ் வந்து சுற்றி வளைச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. யோசிச்சு பாருங்கள், இந்த பையன் தான் காரணம், பிரபாகர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி அந்த பையனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அதாவது இது ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி. இதில் வந்து அதில் தப்பிச்சவங்களோ இல்லை ஏதோ ஒன்று மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இதை வச்சு எப்படியாச்சும் இவனை மாட்டி விட்டுணும்டா, இவன் தான்டா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.